தேமுதிக, தமாக மக்கள் நல கூட்டணி கட்சியினர் பங்கேற்கும் மாநாடு திருச்சியில் தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முத்தரசன் தற்போது பேசி வருகிறார். நேரலை பார்க்கலாம். உயர்த்தப்படும் தின ஊதியம் என்பது 250 ரூபாயாக உயர்த்தப்படுவதுடன் விவசாய பணிகளுக்கும் அந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுப்பதற்குள்ள முயற்சிகள் மேற்கொள்ளுவோம். நகரப்புற பகுதிக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். விவசாய தொழிலாளர் வாரியம் செம்மையான முறையில் செயல்படுவதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவோம். வீட்டுமனை பட்டா கிடைப்பதற்கும் வகைமாற்றம் செய்ய பல்வேறு புறம்போக்குகளிலே குடியிருக்கிறார்கள். அவைகளை வகைமாற்றம் செய்து பட்டா கிடைப்பதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். அனைவருக்கும் வீடு கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதோடு 4 லட்சம் ரூபாயில் வீடு கட்டி கொடுப்பதற்குள்ள நடவடிக்கைகளை நாங்கள் எங்களுடைய ஆட்சி அமைத்த பிறகு நிச்சயமாக உறுதியான நடவடிக்கைகளை எடுப்போம். இதுபோன்ற பல்வேறு அம்சங்களை 80 பக்கங்களில் மிக விரிவான முறையில் 130 தலைப்புகளில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு பத்திரிகைகள் அதை பற்றி விமர்சனங்களும் கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கை குறித்து முழுமையாக ஜனசக்தி டீட்டெயில் பத்திரிகை வந்திருக்கிறது. நம்முடைய மற்ற ஏடுகளிலும் வந்திருக்கிறது.